பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் கீழ் இயங்கும் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் பீமசகி யோஜனா என்ற புதிய திட்டத்தை தொடங்கியிருக்கிறது. இதன் கீழ் எந்த பிரீமியமும் செலுத்தாமல் மாதந்தோறும் ரூபாய் 7,000 பெறலாம். பெண்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த LIC திட்டம் பெண்கள் LIC முகவர்களாக மாறுவதற்கும் முறையான பயிற்சியுடன் மாதாந்திர உதவித்தொகையை பெறுவதற்கும் இந்த திட்டம் LIC நிறுவனத்தால் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த திட்டப்படி எந்த பிரீமியமும் செலுத்தாமல் மாதந்தோறும் ரூபாய் 7,000 பெற முடியும். புதிய LIC திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் யாரெல்லாம் சேர முடியும், என்ன விவரம் என்பதை பார்ப்போம். LIC பீமசகி என்ற இந்த திட்டத்தின் உறுப்பினர்களுக்கு முதல் ஆண்டில் மாதத்திற்கு ரூபாய் 7,000 வழங்கப்பட உள்ளது. இந்திய மக்கள் தொகையில் சரிபாதி பேருக்கு மிகப்பெரிய நல்ல செய்தியாக இந்த திட்டம் பார்க்கப்படுகிறது. மத்திய அரசின் கீழ் இயங்கும் LIC நிறுவனம் பீமசகி யோஜனா என்ற புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளது. இதன் கீழ் சந்தாதாரர்கள் எந்த பிரீமியமும் செலுத்தாமல் மாதந்தோறும் ரூபாய் 7,000 பெறுவார்கள். பெண்கள் அதிகாரம் பெற வேண்டும் என்பதற்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் இந்த LIC திட்டம். பெண்கள் LIC முகவர்களாக மாறுவதற்கும் முறையான பயிற்சியுடன் மாதாந்திர உதவி தொகையை பெறுவதற்கும் வாய்ப்பு தருகிறது. LIC பீமசகி யோஜனாவின் கீழ் 18 முதல் 70 வயதிற்குட்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் LIC முகவர்களாக பணிபுரிவார்கள். முதல் வருடத்திற்கு மாதந்தோறும் ரூபாய் 7,000 நிலையான தொகையை பெறுவார்கள். அதன் பிறகு முதல் வருடத்தில் திறக்கப்பட்ட பாலிசிகளில் குறைந்தது 65% ஆக்டிவாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் 2ஆம் ஆண்டு முதல் முகவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 6,000 கிடைக்கும். இந்த திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பெண்கள் விண்ணப்பிக்கலாம். குறிப்பாக ஓய்வு பெற்ற மாநகராட்சி ஊழியர்கள், முன்னாள் LIC ஊழியர்கள், முன்னாள் LIC முகவர்கள், LIC முகவர்களின் உறவினர்கள், LIC முகவர்களின் கணவன் அல்லது மனைவி, குழந்தைகள், பெற்றோர், உடன் பிறந்தவர்கள் மற்றும் LIC ஊழியர்களின் மாமியார் போன்ற பெண்கள் இந்த திட்டத்திற்கு தகுதி பெற மாட்டார்கள். இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்கள் முதல் 3 ஆண்டுகளுக்கு சிறப்பு பயிற்சி மற்றும் மாதாந்திர உதவித்தொகை பெறுகிறார்கள். இது LIC முகவர்களாக ஒரு தொழிலை உருவாக்க உதவுகிறது. IANS அறிக்கையின்படி இந்த திட்டம் பெண்களை அவர்களின் சமூகங்களில் ஆயுள் காப்பீட்டு தயாரிப்புகளை திறம்பட ஊக்குவிக்க தேவையான அறிவு மற்றும் திறன்களை வளர்க்கும் வகையில் இருக்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளதாம். குறிப்பாக பீமசகி திட்டத்தின் முக்கிய குறிக்கோள்களில் ஒன்று பெண்களை பொருளாதார ரீதியாக மேம்படுத்தும், அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதுதான்.